அதாவது இதெல்லாம் வந்து அதாவது 28 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு 28 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு 2 குழந்தைங்களுக்கு தகப்பன் விஜய். அந்த அம்மா தான் வந்து தாயா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 28 வருஷம் கழிச்சு அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு பேசுறாருன்னா, அப்படி எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பாருன்னு பாருங்க. அதாவது உங்கள நம்பி தாலி கட்டி வந்த மனைவி 28 வருஷம் கழிச்சு அந்த மனைவி வந்து பொது மேடையில் வந்து அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாதுன்னு பேசுறீங்கன்னா, அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஒர்த்தான ஆளா இருப்பீங்கன்னு பாருங்க. கேட்குற ஒரு வார்த்தையும் என் செருப்பால் எடுத்து கழுத்தாமட்டையில் அடித்த மாதிரியே இருக்குது சார். நீங்கள் டக்கு டக்கு நான் ஒண்ணுமே அடிக்கல தம்பி. நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்க அங்க உட்காந்து. நீங்கள் என்ன அடிச்சிங்கன்னு சொல்லலை சார். நான் கேட்குற வார்த்தையில அடிக்கிறீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை வந்து இந்த விஷயத்தினாலேயே வந்து நிறைய பேர் வந்து விஜய் அவர்கள் மேலே வெறுப்பு காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது உண்மை. அதே மாதிரி இந்த வெறுப்பு வந்து ஜனநாயகன் படத்துக்கும் இந்த தாக்கத்தை கண்டிப்பாக கொடுக்குமா சார் இது? நடிகர் விஜய் மேலே எல்லாருமே அன்பு காட்டினாங்க. நடிகர் விஜய் மேலே இப்பயும் அன்பு காட்டுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஆனால் அரசியல்வாதி விஜய் மேலே என்றைக்குமே யாருமே வந்து அன்பு காட்ட ரெடியாக இல்லை. எல்லாரும் எப்போவுமே வெறுப்பு காட்டிகிட்டு தான் இருக்காங்க. இப்போ தான் வெறுப்பு காட்டுற மாதிரி சொல்கிறீங்க. எப்போவுமே வந்து அரசியல்வாதி விஜய் மேலே வெறுப்பை தான் காட்டிகிட்டு இருக்காங்க.